பல மக்கள் உங்கள் மேல அன்பு வச்சிருக்கிறாங்க. அதுல நிறைய பேரோட கருத்துக்களை நான் கேட்டிருக்கேன். ஆனால் உங்களை விமர்சிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. குஜராத் கலவரம் விஷயத்துல ஊடகத்தை சேர்ந்தவர்களும் உங்களை விமர்சிச்சாங்க. விமர்சனங்கள் பத்தி உங்க பார்வை என்ன? உங்க வாழ்க்கையிலயோ, உங்கள சுத்தியோ, இல்ல மீடியாலயோ வரக்கூடிய விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வீங்க? அதாவது நீங்கள் கூறியபடி விமர்சனத்தை நான் எப்படி எதிர்கொள்கிறேன்? ஒரே வாக்கியத்தில் கூற வேண்டுமென்றால் நான் அதை வரவேற்கிறேன். ஏனென்றால் நான் உறுதியாக நம்புகிறேன். விமர்சனம் இது ஜனநாயகத்தின் ஆன்மாவாகும். நீங்கள் மெய்யான ஜனநாயகவாதி என்றால், உங்கள் உதிரத்தில் ஜனநாயகம் இருந்தால், இப்போது எங்கள் நாட்டிலே சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது, நிந்தக் நியரே ராக்கியே. விமர்சனம் செய்பவர்கள் உங்களுக்கு மிக நெருக்கத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஜனநாயக வழிமுறைப்படி நல்ல விதமாக மக்கள் சேவையில் ஈடுபட முடியும். நான் நம்புகிறேன், விமர்சனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும், மேலும் அதிகமாக இருக்க வேண்டும், கடுமையான விமர்சனம் இருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய வருத்தம் என்னவென்று சொன்னால், இப்போதெல்லாம் விமர்சனம் செய்யப்படுவதே இல்லை. விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் ஆய்வு செய்ய வேண்டும், விஷயத்தை ஆழமாக அணுக வேண்டும், உண்மை பொய் எவை என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இப்போதெல்லாம் குறுக்கு வழியை தேடும் காரணத்தாலே எந்த ஒரு ஆய்வும் செய்வதில்லை, ஆராய்ச்சி செய்வதில்லை, பலவீனங்களை தேடி வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகிறார்கள். குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவர்கள் வீசுவது குற்றச்சாட்டுகள், அது விமர்சனங்கள் இல்லை. ஜனநாயகம் பலப்படுத்துவதற்கு விமர்சனங்கள் தேவை. குற்றச்சாட்டுகளால் யாருக்கும் நன்மை ஏற்பட போவதில்லை, நீயா நானாதான் மிஞ்சும். ஆகையால் தான் நான் விமர்சனங்களை எப்போதும் வரவேற்கிறேன். குற்றச்சாட்டுகள் பொய்த்த பிறகு நான் ஆனந்தமாக என்னுடைய தேசத்திற்கு முழு அர்ப்பணிப்போடு சேவையை ஆற்றுகிறேன். நீங்க பேசுனது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா எனக்கு ஊடகத்துல ஆர்வம் அதிகம். ஆனால் துரதிர்ஷ்டவசமா இந்த காலத்துல பல ஜர்னலிஸ்டுகளுக்கு தேவைப்படுறது பரபரப்பான தலைப்பு செய்திகள் தான். குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க, ஊக்கத்தொகைக்காக அந்த மாதிரியான செய்திகளை வெளியிடுவாங்க. அவங்களுக்கு தலைப்பு செய்தி வேணும், இது மலிவான செயல். சிறந்த பத்திரிகையாளர்களுக்கும் இங்க இடம் இருக்கு, தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆழமான புரிதல் அதுக்கு தேவை. எனக்கு கஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு காரணம் நான் இதுல ரொம்ப சிறந்தவன் இல்லை. ஆனால் உங்ககிட்ட பேச நான் நினைச்சதுக்கு காரணம், நான் ரொம்பலாம் உழைக்கல, ஆராய்ச்சி பண்ணல, நான் எத்தனை புத்தகங்களை படிச்சிருக்கேன்னு தெரியல. இந்த அனுபவத்துக்காகவும் புரிதலுக்காகவும் நான் பல புத்தகங்களை படிச்சிருக்கேன். அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும், நிறைய வேலை பார்க்கணும். அது போன்ற பணிகளை ஊடகத்தினர் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த இடத்துல இருந்து உங்களால விமர்சிக்க முடியும். அந்த இடத்துல இருந்து உங்களால பொறுப்புகள்ல இருக்கிற தலைவர்களோட நிலையை ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்க முடியும், அவங்க பலம், அவங்க தவறுகள் எல்லாத்தையும். ஆனால் அதுக்கு நல்லா நம்மளை தயார்படுத்திக்கணும். ஊடகவியல்ல இதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் கூறுகிறேன், ஆய்வுகளை செய்த பிறகு குறிப்பிட்டு செய்யப்படும் நல்ல விமர்சனம் உள்ளபடியே கொள்கை திட்டம் தயாரித்தலிலே உதவிகரமாக இருக்கிறது. தெளிவான கொள்கைகள் இதன் வழி வெளிப்படுகின்றது. அதுவும் நான் குறிப்பாக இப்படிப்பட்ட விஷயங்கள் மீது கவனத்தை செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட விமர்சனங்களை வரவேற்கிறேன் நான். நீங்கள் பத்திரிகை தலையங்கம் பற்றி சொன்னீர்கள். தலையங்கம் பற்றிய மோகமோ வார்த்தை விளையாட்டோ அதை நான் அதிக மோசமானதாக கருதவில்லை. உள்நோக்கத்தோடு செயல்படும் போது, மெய்யை பொய்யாக்கும் போது, அப்போது அது வரவிருக்கும் பல பத்தாண்டுகளுக்கும் அழிவை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு நல்ல சொற்களின் மீது மோகம் ஏற்பட்டால், ஒருவர் தங்களுடைய வாசகர்கள் அல்லது பார்வையாளர்களுக்கு பிடித்திருந்தால் பரவாயில்லை, அந்த அளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நோக்கமே தீயதாக இருந்தால், உள்நோக்கத்தோடு விஷயங்களை கட்டமைத்தால், அப்போது அது கவலை அளிக்கும் விஷயம். அதிலே உண்மை காயப்படும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நினைவிருக்கிறது, நான் ஒரு முறை லண்டனில் ஒரு முறை உரையாற்றினேன்.
லண்டனிலே அங்கே ஒரு குஜராத்தி செய்தித்தாள் இருக்கிறது. அவர்களின் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த போது யதார்த்தமாக நான் கூறினேன், பாருங்கள், அங்கே இருந்தவர்கள் பத்திரிகையாளர்கள், அவர்களுடைய நிகழ்ச்சி அது. பத்திரிகை பணி எப்படி இருக்க வேண்டும்? ஈயை போல இருக்க வேண்டுமா, தேனீயை போல இருக்க வேண்டுமா? நான் கூறினேன், இந்த ஈ இருக்கிறதே, அது அசுத்தம் மேலே அமர்கிறது, அசுத்தத்தை எடுத்து பரப்பி விடுகிறது. ஆனால் தேனீக்களோ மலர்கள் மீது அமர்கின்றன, அவை தேனை எடுத்து தேனை பரப்புகின்றன. ஆனால் யாராவது தவறு செய்தால் தேனீக்கள் கொட்டி தீர்த்து விடும். 3 நாட்களுக்கு யாரிடமும் உங்கள் முகத்தை காட்ட முடியாது. நான் அப்படி சொன்னேன். யாரோ இந்த கடைசி பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை பெரிய விவாத பொருளாக்கி விட்டார்கள். ஆனால் நான் மிக்க நேர்மையாக யாருக்கு எதிராகவும் எதிர்மறைத்தன்மை இல்லாமல் கூறியது மட்டுமல்லாமல் அவர்களின் பலத்தை வலியுறுத்தினேன். தேனியின் பலம் என்னவென்றால், அது சற்றே கொட்டினாலும் கூட நீங்கள் 3 நாட்களுக்கு முகத்தை காட்ட முடியாது, முகத்தை மறைத்து கொண்டு போக வேண்டும். இந்த பலம் பத்திரிகை பணியில் வேண்டும். ஆனால் சில நபர்களுக்கு ஈக்களின் பாதை பிடித்திருக்கிறது. இப்போ நானும் ஒரு தேனியா மாறணும்ன்ற லட்சியத்தை ஏத்துக்கிறேன். நீங்க ஜனநாயகத்தை பத்தி சொன்னீங்க. 2002 வரைக்கும் அரசுனா என்னன்னு உங்களுக்கு முழுசா தெரியாது. ஆனா 2002 முதல் இன்னைக்கு வரைக்கும் 8 தேர்தல்கள்ல ஜெயிச்சிருக்கீங்க. இதுல பல தேர்தல்கள்ல இந்தியாவோட சுமார் 8 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேர்தலை ஜெயிக்கவும் 1.4 பில்லியன் மக்களோட தேர்தலை ஜெயிக்க என்ன தேவை? உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த நீங்க என்ன செய்றீங்க? அதாவது, நான் அரசியலுக்கு வந்த காலம் முதலே, நான் தாமதமாகவே அரசியலுக்கு வந்தேன். முதலிலே நான் அமைப்பு ரீதியான பணிகளை கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என்னிடத்திலே அமைப்பு பணி எனும் போது தேர்தல் நிர்வாக பணியும் இருந்தது. என்னுடைய நேரம் அதிலே கழிந்தது. மேலும் நான் கடந்த 24 ஆண்டுகளாக அரசின் தலைவர் என்ற வகையிலே நாட்டு மக்களும் குஜராத் மக்களும் எனக்கு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை அளித்தார்கள். அதை ஒரு சமர்ப்பண உணர்வோடு மக்கள் எல்லோரையும் நான் மகேசர்களாக பார்க்கிறேன். அவர்கள் எனக்கு அளித்த பொறுப்பினை, இதை நிறைவேற்ற நான் முயற்சி செய்து வருகிறேன். நான் எப்போதுமே அவர்களின் நம்பிக்கையை தகர்க்கப்பட விட மாட்டேன். அவர்களும் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை கவனிக்கிறார்கள். என் அரசாங்கத்தின் கொள்கைகளாக எவை இருக்கிறதோ அவை, நான் இப்போது கூறுவது போல, சேச்சுரேஷன் கொள்கை. எந்த திட்டமானாலும் சரி, அது 100% அமல் செய்யப்பட்டாக வேண்டும். அதில் இருக்கும் பயனாளிகளிடம் எந்த விதமான வேறுபாடும் பார்க்கக்கூடாது. சாதியோ மதமோ இனமோ மொழியோ பணமோ அரசியலோ இல்லாமல் அனைவருக்கும் எது உண்டானதோ அனைவருக்கும் அளிக்கப்பட வேண்டும். மேலும் இதன் காரணமாக ஒருவருடைய வேலை நடக்கவில்லை என்றாலும் தவறான காரணங்களால் தனக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று அவருக்கு படாது. அவருக்கு என்னப்படும் என்றால், இன்று நடக்கவில்லை, நாளை நடந்துவிடும். அதனால் நம்பிக்கை பிறப்பெடுக்கிறது. மேலும் என் ஆளுகையின் மாதிரியிலே நம்பிக்கை மிகப்பெரிய சக்தியாகும். இரண்டாவதாக, நான் தேர்தலை மையப்படுத்தி ஆளுகையை செய்வதில்லை. நான் மக்களை மையப்படுத்தி ஆளுகையை செய்கிறேன். என்னுடைய தேசத்தின் மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? என்னுடைய தேசத்திற்கு எது நன்மை பயக்கும்? நானோ ஆன்மீக பயணத்தை முன்னிட்டு வெளியேறினேன். அப்போது நான் தேசத்தையே தெய்வமாக பாவித்து விட்டேன். அதே போல மக்களையே மகேசர்களாகவும் வரித்து கொண்டேன். ஆக ஒரு பூஜகரைப் போலவே அனைத்து மக்களுக்கும் சேவையாற்றி வர வேண்டும். இதுவே எனது உணர்வாக இருக்கிறது. அடுத்து, நான் மக்களிடமிருந்து விலகி இருப்பதில்லை. அவர்களிடையே இருக்கிறேன். அவர்களைப் போலவே வாழ்கிறேன். நான் பொதுப்படையாகவே கூறுவதுண்டு, நீங்கள் 11 மணி நேரம் உழைத்தால் நான் 12 மணி நேரம். மக்கள் எதையும் கவனிக்கிறார்கள்.
நம்பிக்கை ஏற்படுகிறது. மேலும் எனக்கு என தனிப்பட்ட ஆசை கிடையாது. என் அக்கம் பக்கத்தில் எந்த உறவினரும் கிடையாது, தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது. இதை சாமானிய மக்கள் விரும்புகிறார்கள். இப்படி மேலும் பல காரணங்கள் இருக்கலாம். இன்னொன்று, நான் சார்ந்திருக்கும் கட்சியிலே லட்சக்கணக்கான அர்ப்பணிப்புடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். பாரத அன்னைக்கு நலன் ஏற்பட வேண்டும் என்பது மட்டுமே, நாட்டவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று வாழ்பவர்கள். இவர்கள் அரசியலில் எதையுமே அடையவில்லை, பதவியை எட்டவில்லை, அதிகார இடங்களுக்கு அருகே கூட வந்தது கிடையாது. இப்படி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இரவு பகலாக உழைக்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சி எங்களுடையது. அந்த கட்சியின் உறுப்பினர் என்பதில் எனக்கு பெருமிதம். எங்கள் கட்சியின் வயதும் குறைவு, இருந்தாலும் லட்சக்கணக்கான தொண்டர்களின் உழைப்பு, அவர்களை மக்கள் பார்க்கும்போது சுயநலம் இல்லாமல் இத்தனை உழைக்கிறார்களே, இதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சியின் பால் மக்களின் நம்பிக்கை அதிகரிக்கிறது. இதன் காரணமாக தேர்தல்களில் வெற்றி பெறுகிறோம். எத்தனை தேர்தல்களில் ஜெயித்தோம் என்று நான் எண்ணி பார்க்கவில்லை. ஆனால் மக்களின் ஆசைகள் தொடர்ந்து எங்களுக்கு கிடைத்து வந்திருக்கிறது. இத பத்தி நீங்க பேசுவீங்களான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நிறைய ஆச்சரியமான கதைகள் இத பத்தி உருவாயிருக்கு. உதாரணத்துக்கு, எந்த வாக்காளரும் வாக்கு சாவடியிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு மேல தள்ளி இருக்கக்கூடாது. இதனால தொலைதூர பகுதிகளுக்கும் நீங்க வாக்கு இயந்திரங்களை கொண்டு போறீங்க. இது அசாதாரண விஷயம். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம், அவ்வளவுதான். 600 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாக்களிக்க ஒரு நடைமுறை இருக்கு. நீங்க இதுல ஆச்சரியப்படுற விஷயத்த பத்தி சொல்லுங்க. இப்படிப்பட்ட பெரிய தேர்தலை நடத்தும் துறைகள் கிட்ட சாதாரணமா பேசினா போதுமா? அதுவும் இவ்வளவு பெரிய ஜனநாயகத்துல. ஒன்று, மிக அருமையான வினா எழுப்பியதற்கு உங்களுக்கு நன்றி. உலகத்திலே ஜனநாயகத்திலே நம்பிக்கை வைத்திருக்கும் மக்கள் கண்டிப்பாக விடையை கேட்க வேண்டும். சில வேளைகளில் தேர்தல் வெற்றி தோல்வி பற்றி பேசப்படுகிறது, ஆனால் இத்தனை பெரிய அளவிலே தேர்தல்களை நடத்துவது பற்றி பேசப்படுவதில்லை. நீங்களே பாருங்கள், இப்போது 2024 தேர்தல், இப்போது நடந்த மக்களவைக்கான தேர்தல், 980 மில்லியன் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள், ஒவ்வொருவரின் புகைப்படமும் இருக்கும், அனைவரின் தரவுகளும் இருக்கும். இத்தனை பெரிய தரவு, இந்த எண்ணிக்கை வட அமெரிக்காவின் ஜனத்தொகையை விடவும் 2 பங்கை விடவும் அதிகமானது. இது ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் மொத்த எண்ணிக்கையை விடவும் அதிகம். 980 மில்லியன் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களிலிருந்து 646 மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி, அதோடு மே மாதத்தில் எங்கள் நாட்டில் பயங்கர வெப்பம் இருக்கும், சில இடங்களில் 40 டிகிரி வெப்பநிலை இருக்கும், அப்படி அவர்கள் வாக்களித்தார்கள். இப்படி வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை மொத்த அமெரிக்க ஜனத்தொகையை விட 2 பங்கு. 1 மில்லியனுக்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள், வாக்கு மையங்கள் 1 மில்லியனுக்கும் அதிகம். இதில் எத்தனை பேர் பணியாற்ற வேண்டும்? என்னுடைய தேசத்திலே 2500க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. இந்த புள்ளி விவரம் உலக மக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். 2500க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள். என்னுடைய தேசத்திலே 900க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட டிவி சேனல்கள் இருக்கின்றன. 5000த்திற்கும் மேற்பட்ட தினசரிகள் அன்றாடம் பிரசுரமாகின்றன. இவையெல்லாம் ஜனநாயகத்தோடு ஏதோ வகையில் தொடர்புடையவை. மேலும் எங்கள் நாட்டிலே மிகுந்த ஏழ்மையில் இருப்பவர் கிராமத்தவர்கள். அவர்கள் தொழில்நுட்பத்தை விரைவாக கைகொள்கிறார்கள். இவிஎம் இயந்திரத்தில் வாக்களிக்கிறார்கள். உலகத்தின் பல நாடுகளிலே தேர்தல்களின் முடிவுகள் மாதக்கணக்கில் வருவதில்லை, எங்களிடத்தில் ஒரே நாளில் வெளியாகி விடுகிறது. அத்தனை வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. நீங்கள் சரியாக சொன்னீர்கள். சில தொலைவான பகுதிகளில் வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன, ஹெலிகாப்டர் மூலம் அனுப்ப வேண்டி இருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்திலே ஒரு வாக்குச்சாவடி, அதுவே உலகத்தின் மிக உயரமான வாக்குச்சாவடியாக இருக்கும். என் மாநிலமான குஜராத்தில் ஒருவர் மட்டுமே இருக்கும். கிர்காடுகளில் ஒரு வாக்குச்சாவடி, அவருக்காக வாக்குச்சாவடி இருந்தது. கிர்காடுகளில் கிர் சிங்கங்கள் இருக்கின்றன. இப்படி எங்கள் தேசத்திலே பல வகையான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜனநாயக பணிகளுக்காக, மக்களாட்சியை பலப்படுத்துவதற்காக
எத்தனை முடியுமோ அத்தனை முயற்சிகள் செய்யப்படுகின்றன. மேலும் வாக்களிப்புக்கு அமைப்பு முழுவதும் தயாராகின்றது. ஆகையால் தான் கூறுகிறேன், உலகத்திலே பாரதத்துடைய ஒரு பாரபட்சமற்ற சுதந்திரமான தேர்தல் ஆணையமே தேர்தல்களை நடத்துகிறது. அனைத்து முடிவுகளையும் அது எடுக்கிறது. இது பார்க்க போனால் இதுவே ஒரு பிரகாசமான உதாரணம். உலகின் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் இது குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். இதன் மேலாண்மை குறித்து ஆராய வேண்டும். பெரும் உத்வேகத்தால் இத்தனை பேர் வாக்களிக்கின்றார்கள். எத்தனை பெரிய அரசியல் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் கொண்டு ஒரு பெரிய ஆய்வு செய்து உலகின் புதிய தலைமுறையினர் முன்பு வைக்கப்பட வேண்டும். எனக்கு ஜனநாயகத்தை ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் எனக்கு அமெரிக்காவை பிடிக்கும். ஆனால் இந்தியால இருக்கிற ஜனநாயகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க சொன்னீங்க 900 மில்லியன் மக்கள் வாக்களிக்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுலயே ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். இவ்வளவு மக்களும் ஒன்னு சேர்ந்து விருப்பத்தோட கடமையோட தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க முன் வந்து வாக்களிக்கிறதை பார்க்கறதே ரொம்ப அழகான விஷயம். அவங்க மனப்பூர்வமா அதை செய்யறாங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் தங்களோட குரலை ஒருத்தர் கேட்கிறாருன்ற உணர்வு வரணும். இது அழகானது. உங்களை எல்லா மக்களுக்கும் பிடிக்கும். உலகத்துல சக்தி வாய்ந்த மனிதர்கள்ல நீங்களும் ஒருத்தர். இவ்வளோ பெரிய பதவி உங்க மனசு சிதைக்குதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுவும் இத்தனை ஆண்டுகளா பதவியில் இருக்கும்போது. ஒரு விஷயம், அந்த சொல்லே கூட எனக்கு என்னுடைய வாழ்வில் பொருத்தமாக இருக்காது. நான் சக்திசாலி என்ற கருத்தே கூட என்னால் கூற முடியாது. ஏனென்றால் நான் ஒரு சேவகன் மட்டுமே. என்னை ஒரு முதன்மையான சேவகன் என்றே என்னை அடையாளப்படுத்துகிறேன். மேலும் சேவை என்ற மந்திரத்தோடு நான் வந்திருக்கிறேன். அதே போல அதிகாரம் பற்றி நீங்கள் கூறினீர்கள். நான் அதிகாரத்தை ஒரு பொருட்டாக நினைத்ததே இல்லை. நான் அரசியல் விளையாட்டுகளுக்காக அரசியலுக்குள் வரவே இல்லை. என்னை நான் சக்திசாலி என்பதற்கு பதிலாக பணிபுரிவதன் ஆதரவாளன் என்றே கருதுகிறேன். சக்திசாலி அல்ல, பணியாற்றுவதன் ஆதரவாளன். என்னுடைய நோக்கம் எப்போதுமே மக்களுக்கு சேவை புரிவதாகவே இருந்துள்ளது. அவர்கள் வாழ்வினில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அளிக்க முடிந்தால் அளிப்பது. நீங்க சொன்னது மாதிரி நீங்க நிறைய உழைக்கிறீங்க. மனப்பூர்வமான உங்க பணிகளை செய்யறீங்க. எப்பயாச்சும் தனிமையை உணர்ந்திருக்கீங்களா? உண்மையில் நான் தனிமையை உணர்வதே இல்லை. ஆகையால் தான் எப்போதுமே ஏற்பது ஒன்று கூட்டல் ஒன்று கோட்பாட்டை. ஒன்று கூட்டல் ஒன்று என் கோட்பாடு எனும்போது என் சாத்வீக குணம் எனக்கு ஆதரவளிக்கிறது. இந்த ஒன்று கூட்டல் ஒன்றிலே யார் அந்த ஒன்று என்று சிலர் வினவலாம். அப்போது சொல்வேன், ஒன்று கூட்டல் ஒன்றிலே முதல் ஒன்று மோதி அந்த கூட்டல் ஒன்று இறைவன் ஆவான். நான் தனியாக எப்போதுமே இருப்பதில்லை. அவன் எப்போதும் என்னுடனேயே இருக்கிறான். எப்போதும் இந்த உணர்வோடு இருக்கிறேன். நான் கூறியிருக்கிறேனே, நான் விவேகானந்தரின் சித்தாந்தத்தை வாழ்ந்திருக்கிறேன் என்று. அதிலே நரசேவையே நாராயணன் சேவை. என்னை பொறுத்தவரையில் தேசம்தான் தெய்வம், நரனே நாராயணன் ஆவான். ஆக மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற உணர்வோடு நான் பயணிக்கின்றேன். ஆகையால் தான் எனக்கு தனிமை என்ற உணர்வை எல்லாம் சமாளிக்கும் நிலையே வந்ததில்லை. இப்போது கோவிட் காலத்திலே அனைத்தும் தடைப்பட்டு இருந்தது. பயணப்படுதலுக்கு தடை. அப்போது நேரத்தை எப்படி பயன்படுத்துவது? லாக்டவுன் இருந்தது. நான் என்ன செய்தேன்? ஆளுகையை வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக மாதிரியாக்கி விட்டேன். அதோடு வீட்டில் இருந்தபடி வேலை பார்த்தல் மற்றும் கூட்டங்களை மெய்நிகராக்கினேன். என்னை நானே சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டேன். அடுத்ததாக நான் தீர்மானித்தேன், யாருடன் வாழ்க்கை முழுக்க பணியாற்றி வந்தேனோ
தேசம் முழுக்க எங்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 70 கடந்தவர்கள். அவர்களை நினைவுபடுத்தி கோவிட் காலத்திலே சின்ன சின்ன தொண்டர்களையும் கூட சாதாரண சாதாரண குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவர்களுக்கும் 70 தாண்டியவர்களை தொலைபேசியில் அழைத்தேன். அவர்களிடம் கோவிட் காலத்திலே உடல்நலம் எப்படி இருக்கிறது, குடும்பத்தாரின் உடல்நலம் சரியாக இருக்கிறதா, அவர்கள் அக்கம்பக்க பகுதிகளில் நிலை எப்படி இருக்கிறது, இந்த விஷயங்கள் அனைத்தையும் அவர்களோடு நான் பேசிவிடுவேன். நானும் ஒரு வகையில் அவர்களோடு இணைந்து கொள்கிறேன். பழைய நினைவுகள் பசுமையாக மலர்ந்தன. அவர்களுக்கும் தோன்றும், எங்கே சென்றாலும் பெரிய பொறுப்பு இருந்தாலும் நோய் இருக்கும் வேளையில் என்னை அழைக்கிறாரே என்று. அன்றாடம் சராசரியாக 30-40 அழைப்புகளை செய்தேன் தினசரி. இப்படி கோவிட் காலம் முழுக்க செய்து வந்தேன். எனக்கும் கூட அந்த கால நபர்களோடு உரையாடும் ஆனந்தம் கிடைத்தது. ஆக இது தனிமையே இல்லை. என்னை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளும் முறைகளை தேடி தேடி இருக்கிறேன். எனக்கு நானே பேசிக்கொள்ளும் பயிற்சியும் இருக்கிறது. என் இமயமலை வாழ்க்கை எனக்கு மிக்க உதவியாக இருக்கின்றது. தனக்கு தெரிஞ்சதுலயே நீங்க தான் கடின உழைப்பாளின்னு பல பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன? ஒவ்வொரு நாளும் பயங்கரமா வேலை பார்க்குறீங்க. எப்பயாச்சும் சோர்வாகி இருக்கிறீங்களா? இப்படி உழைக்க தேவையான பலம் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்குது? பாருங்கள், நான் நான் மட்டுமே பணியாற்றுகிறேன் என்பதை ஏற்கவில்லை. என் அருகே இருப்பவர்களை பார்க்கிறேன். இவர்கள் என்னை விட அதிகம் பணியாற்றுகிறார்கள் என்று எப்போதும் நினைப்பேன். நான் விவசாயிகளை பற்றி எண்ணும் போது அவர்கள் எத்தனை உழைக்கிறார்கள், வானத்தின் கீழே நின்று கொண்டு எத்தனை வியர்வை சிந்துகிறார்கள். நான் என்னுடைய தேசத்தின் படையினரை காணும் போது எண்ணமிடுகிறேன், எத்தனை மணிக்கணக்காக பணியிடங்களிலும் பாலைவனங்களிலும் நீரிலும் இரவு பகலாக அல்லவா பணியாற்றுகிறார்கள். நான் ஒரு தொழிலாளியை பார்க்கும்போது எத்தனை கடினமாக உழைக்கிறார்கள். அதாவது நான் எப்போதுமே நினைத்துக் கொள்வேன், ஒவ்வொரு குடும்பத்திலும் என் தாய்மார்கள் சகோதரிகள் எத்தனை உழைக்கிறார்கள் குடும்பத்தின் நலன்களுக்காக. காலை அனைவருக்கு முன்பாகவும் எழுந்திருந்து இரவில் அனைவருக்கு பிறகு உறங்குதல், குடும்பத்தின் ஒவ்வொருவரையும் கவனிப்பது, வீட்டுக்கு உறவுகள் வந்தால் சமாளிப்பது. இப்படி நான் எண்ணமிடும் போது இவர்கள் எத்தனை உழைக்கிறார்கள், நான் எப்படி உறங்க முடியும், நான் எப்படி ஓய்வெடுக்க முடியும்? மிக இயல்பான வகையிலே யதார்த்தமாக எனக்கு முன்னால் நான் காணும் விஷயங்களே எனக்கு கருத்தூக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அடுத்ததாக என்னுடைய பொறுப்பு என்னை ஓட வைக்கிறது. எந்த பொறுப்பை நாட்டு மக்கள் என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார்களோ எனக்கு எப்போதுமே தோன்றும், நான் பதவியிலே கும்மாளம் அடிக்க வரவில்லை. என் தரப்பிலே முழுக்க நான் முயற்சி செய்வேன். ஒருவேளை என்னால் 1-2 பணிகளை ஆற்ற முடியாமல் போகலாம். ஆனால் என் முயற்சியில் குறையேதும் இருக்காது, என் உழைப்பில் குறைவேதும் இருக்காது. மேலும் நான் 14 தேர்தலில் போட்டியிட்ட போது, அப்போது நான் முதலில் குஜராத்தில் நான் போட்டியிட்ட போதும் நான் மக்கள் முன்பாக வைத்தேன், இங்கேயும் அதை வைத்தேன். நான் நாட்டு மக்களுக்கு வாக்களிக்கிறேன் என்றேன். அதாவது நான் எந்த நிலையிலும் உழைப்பதிலே பின்தங்க மாட்டேன். அடுத்து நான் கூறியிருந்தேன், நான் தவறான நோக்கத்துடனே எந்த வேலையையும் செய்ய மாட்டேன். அடுத்து நான் கூறியிருந்தேன், எனக்காக நான் எதையும் செய்து கொள்ள மாட்டேன். இன்று 24 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இத்தனை நீண்ட காலமாக நான் அரசாங்க தலைவர் என்ற முறையிலே மக்கள் எனக்கு பணியளித்திருக்கிறார்கள். என்னுடைய இந்த 3 உரைகற்களின் துணையால் என்னை நான் உரைத்து பார்த்து வந்திருக்கிறேன். இதை நான் செய்கிறேன். இதிலே எனக்கு என்றால் உத்வேகம் 140 கோடி நாட்டு மக்களுக்கான சேவை என்றே சொல்ல வேண்டும். அவர்களுடைய பேரார்வம், அவர்களுடைய தேவைகள், எத்தனை உழைக்க முடியுமோ, எந்த அளவு முடியுமோ நான் செய்யும் மனோநிலையில் இருக்கிறேன். இன்றும் இதுவே என் சக்தி. ஒரு என்ஜினியரா, மேத்ஸா விரும்புற ஒரு ஆளா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டே ஆகணும். ஸ்ரீனிவாச ராமானுஜன் 100 ஆண்டு பழமையான இந்திய கணிதவியலாளர். மிகச்சிறந்த கணிதவியலாளரா அனைவராலும் அறியப்படுபவர். சொந்தமா படிச்சவரு, வறுமையில வளர்ந்தவரு. நீங்க பல தடவை அவரை பத்தி சொல்லியிருக்கீங்க. அவரை பத்தி ஊக்கம் அளிக்கிற விஷயமா எதை நினைக்கிறீங்க? என்னுடைய பார்வையில் என்னவென்றால் அவரை நான் மிகவும் மதிக்கின்றேன். மேலும் என்னுடைய தேசத்திலே அனைவரும் அவரை மதிக்கிறார்கள். ஏனென்றால் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையே மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இது என் கருத்து.
அறிவியலில் முன்னேறிய பல நபர்கள் சற்றே நீங்கள் கவனித்தால் அவர்கள் ஆன்மீகத்திலும் முன்னேறியவர்களாக இருப்பார்கள். அதிலிருந்து விலகி இருப்பதில்லை. ஸ்ரீனிவாச ராமானுஜன் கூறுவதுண்டு, அவருக்கு கணித கூறுகள் அவர் பூஜிக்கும் தேவியிடமிருந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது கருத்துக்கள் தவத்திலிருந்து பிறக்கின்றன. அதோடு தவம் வெறும் கடும் உழைப்பல்ல, ஒரு வகையிலே ஒரு வேலைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளுதல், தன்னையே சமர்ப்பணம் செய்தல், தானே கூட அந்த செயலாக மாறிப்போதல். மேலும் நாம் அறிவுக்காக எத்தனை வாயில்களை திறந்து வைக்கின்றோமோ நம்மிடத்தில் அத்தனை அதிக கருத்துக்கள் வரும். நாம் தகவல் அறிவு இரண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர்கள் தகவலை அறிவென்று நினைக்கிறார்கள். அவர்கள் தகவல்களின் திரட்டை வைத்துக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் தகவல்களை அறிவு என்று கருதவில்லை. அறிவு என்பது ஒரு வகை. இது ஒரு செயலாக்கத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல உருப்பெறுகின்றது. அதை நாம் அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு இதை கையாள வேண்டும். ஒரு தீர்க்கமான தலைவர்னு உங்களுக்கு பேர் இருக்கு. நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? அதோட ப்ராசஸ் என்னங்கிறத பத்தி சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு தெளிவான முன்னுரிமை இல்லாம பல விஷயத்தை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அதோட நிலைத்தன்மை பத்தி நமக்கு தெரியாது. அப்ப எப்படி முடிவெடுப்பீங்க? இதன் பின்னணியில் பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்தியாவிலே இன்று நான் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்றால், நான் எங்கள் தேசத்தினுடைய 85லிருந்து 90% மாவட்டங்களிலே இரவு தங்கியிருந்திருக்கிறேன். என்னுடைய முந்தைய வாழ்க்கை பற்றி பேசுகிறேன். பயணித்து வந்திருக்கிறேன். அதிலிருந்து நான் அடைந்தது, நான் கற்றுக்கொண்டது, அதனால் என்னிடம் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் பற்றிய நிலைமைகள் குறித்த கள அளவிலான தகவல்கள் இருக்கின்றன. யாரிடமிருந்தோ புத்தகங்களை படித்தோ இதை நான் பெறவில்லை. இரண்டாவதாக, ஆளுகை என்று பார்த்தால் என்னிடத்திலே எந்த விதமான கடந்த கால சுமையும் இல்லை. அந்த சுமையை தாங்கி நான் அழுந்தி இருக்க வேண்டும், அதன் அடிப்படையிலே நான் பயணிக்க வேண்டும், அது கிடையாது. மூன்றாவதாக, தீர்மானிப்பதற்கு என்னிடம் ஒரு தராசு இருக்கிறது. என் தேசத்திற்கே முதன்மை, என் செய்கையால் தேசத்திற்கு தீங்கேதும் ஏற்படாதே, இது அடுத்து. எங்களுடைய காந்தியடிகள் கூறுவதுண்டு, நீங்கள் தீர்மானம் செய்யும் போது ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் நீங்கள் ஒரு ஏழையின் முகத்தை பாருங்கள், நினையுங்கள், அவருக்கு இது உதவுமா என்று சிந்தியுங்கள், அப்போது உங்கள் முடிவு சரியாக அமையும். எனக்கு இந்த மந்திரம் மிக பயனுடையதாக உள்ளது. நீங்கள் சாமானிய மக்கள் பற்றி சிந்தியுங்கள், அதற்கேற்ப செய்யுங்கள். அடுத்த செயல்முறை என்று வரும்போது அப்போது நான் மிகவும் தொடர்புடையவனாக இருக்கிறேன். என் அரசாங்கத்திலே, என் அதிகாரிகளுக்கு என்னிடத்திலே பொறாமை கூட ஒருவேளை இருக்கலாம். மேலும் அவர்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கலாம். என்னவென்றால், என்னிடம் இருக்கும் தகவல் வழிகள் மிகவும் அதிகம், அவை நேரடியாகவும் உள்ளன. ஆகையால் விஷயங்கள் பற்றிய தகவல்கள் அதிக அளவிலே கிடைத்து விடுகின்றன. பல இடங்களிலிருந்து என்னிடம் யாராவது வந்து தெரிவித்தால் அது மட்டுமே தகவல் அல்ல, என்னிடம் வேறு ஆதாரங்களும் இருக்கின்றன. இது ஒரு பக்கம். அடுத்து என்னிடம் என்னிடம் கற்கும் உணர்வு உண்டு. ஒரு சமயம் தகவல் இல்லை என்னிடம் கூறுவார்கள். அப்போது மாணவனைப் போல கேட்கிறேன், இது எப்படி என்று எனக்கு சொல்லுங்களேன் என்பேன். அடுத்து என்ன, அடுத்து எப்படி என்று. சில சமயம் வேறு தகவல்கள் இருந்தால் நான் எதிர்வாதத்தை முன்வைத்து வேறு கோணத்தில் கேட்பேன். அதை மிகவும் நுணுகி அவர் ஆராய்ந்து பதிலளிக்க வேண்டியிருக்கும். அப்படி செய்வதால் அமுதம் வெளிப்படுகிறது. இதுவே என் முயற்சியாக இருக்கிறது. இன்னொன்று, நான் தீர்மானம் செய்யும் போது, ஆம் இதை செய்ய வேண்டும் எனும் போது நான்
ஒத்த சிந்தனை உடையவர்களை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டு எளிமையான சொற்களில் விளக்குகின்றேன். என் தீர்மானத்திற்கு ஆற்றும் எதிர்வினையை கவனிக்கிறேன். அதன் பிறகு எனக்கு உறுதிப்பட்டு விட்டால், ஆம், நான் சரியாகவே செய்கிறேன். இந்த ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்கும் நிறைய நேரமெல்லாம் பிடிப்பதில்லை. என்னுடைய வேகம் அதிகம். நான் ஒரு உதாரணம் அளிக்கிறேன். கொரோனா காலத்திலே எப்படி தீர்மானம் செய்தோம்? என்னை நோபல் பரிசு பெற்றோர் சந்திக்கும் போது பொருளாதாரம் பற்றி விரித்து பேசுவார்கள். அவர்களெல்லாம் இப்படி செய்துவிட்டார்கள், நீங்களும் செய்யுங்கள், நீங்களும் செய்யுங்கள் என்று. பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் என்னை பிடித்து உலுக்கினார்கள். தவிர கட்சிகளும் பணத்தை கொடுங்கள் கொடுங்கள் என்று அழுத்தம் அளித்தார்கள். நான் எதையுமே செய்யவில்லை, சிந்தனை செய்தேன் என்ன செய்வதென்று. அதன் பிறகு நான் என் தேசத்தின் சூழ்நிலைக்கு தக்கவாறு தீர்மானம் செய்தேன். நான் ஏழையை பட்டினியோடு உறங்க விட மாட்டேன். நான் அன்றாட தேவைகளுக்காக சமூக அழுத்தம் உண்டாக விட மாட்டேன். இந்த மாதிரியாக என் மனதிலே உணர்வு உறுதியானது. உலகம் முழுவதும் லாக்டவுனில் மூழ்கி இருந்தது. உலகம் பொருளாதாரம் முழுமையாக படுத்துவிட்டது. கஜானாவை திறந்துவிடு, நோட்டுக்களை அச்சிடு, நோட்டுக்களை விநியோகம் செய் என்று உலகம் எனக்கு அழுத்தம் அளித்தது. நான் அந்த பாதையிலே பயணிக்க விரும்பவில்லை. ஆனால் அனுபவம் என்ன கூறுகிறது என்றால், நான் எந்த பாதையில் பயணித்தேனோ வல்லுநர்களின் கருத்தை நான் கேட்டது உண்மை. புரிந்து கொள்ள முயற்சியும் செய்தேன். அதை எதிர்க்கவும் இல்லை. ஆனால் நான் என் தேசத்தின் சூழ்நிலை, என்னுடைய அனுபவம், இவை அனைத்தையும் இணைத்து அனைத்தையும் கலந்து மேம்படுத்திய விஷயங்கள், எழுப்பிய அமைப்பு காரணமாக உலகம் அனுபவித்த பணவீக்கம் உடனடியாக கோவிடுக்கு பிறகு எனது தேசம் அனுபவிக்கவில்லை. என்னுடைய தேசம் இன்று தொடர்ச்சியாக உலகத்தின் பெரிய பொருளாதாரங்களில் விரைவு கதியில் பயணிக்க இருக்கின்றது. இதற்கான மூல காரணம், அந்த சங்கடமான வேளையிலே மிகுந்த பொறுமையோடு எந்த ஒரு உலக பொருளாதார கோட்பாட்டையும் அமல் செய்வதற்கு பதிலாக செய்தித்தாள்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நல்ல விதமாக பிரசுரிப்பார்களா மாட்டார்களா, விமர்சனம் பற்றியெல்லாம் கவலை ஏதும் படாமல் நாங்கள் அடிப்படை கூறுகளின் மீது கவனம் செலுத்தி பணியாற்றி வந்தோம். மேலும் வெற்றியோடு முன்னேறவும் செய்தோம். இதனால் என் பொருளாதாரத்துக்கும் ஆதாயத்தோடு என்னுடைய முயற்சி என்னவென்றால், நான் இதன் அடிப்படையில் பயணிப்பேன். இன்னொன்று, ஆபத்தை எதிர்கொள்ளும் திறன் என்னிடம் நிறைய உண்டு. எனக்கு என்ன நஷ்டம் ஏற்படும் என்று நான் நினைப்பதில்லை. என் தேசத்திற்கு எது சரியோ, என் தேசத்தவருக்கு எது சரியோ, அதற்காக ஆபத்தை எதிர்கொள்ளவும் தயாராகிறேன். மேலும் ஒன்று, நான் பொறுப்பேற்கிறேன். ஒருவேளை தவறாக ஏதாவது நடந்துவிட்டால் பழியை மற்றவர் தலையில் சுமத்துவதில்லை. நானே அதற்கு பொறுப்பேற்கிறேன். ஆம், இதற்கு நானே பொறுப்பு. இப்போது நீங்கள் பொறுப்பேற்கிறீர்களோ, உங்களுடைய சகாக்களும் கூட அர்ப்பணிப்பு உணர்வோடு உங்களோடு இணைந்து கொள்கிறார்கள். இந்த மனிதன் நம்மை பொறுப்பாக்க மாட்டான் என்று நம்புகிறார்கள். நம்மை சிக்க வைக்க மாட்டான். இவர் நம்மோடு கூட இருப்பார். ஏனென்றால் நேர்மையாக நான் தீர்மானம் செய்கிறேன். எனக்காக எதையும் செய்யவில்லை. அப்படி இருந்தாலும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நான் நாட்டு மக்களிடம் முன்னையே கூறியிருக்கிறேன், நானும் மனிதனே, நானும் தவறும் செய்யலாம். தப்பான எண்ணத்தோடு செய்ய மாட்டேன். இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் பார்க்கும்போது படுகிறது. மோடி 13 இதை சொன்னார். ஆம், இப்போது ஆகிவிட்டது. ஆனால் அவர் நோக்கம் தவறாக இருக்காது. அவர் நல்லதை செய்ய முயன்றிருக்கிறார், ஆனால் தவறி போனது. என்னை சமூகம் எப்படி பார்க்கிறதோ அப்படியே அது ஏற்றுக்கொள்ளுகிறது. சில வாரங்களுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல நடந்த ஏஐ மாநாட்டில் ஏஐ பத்தி ரொம்ப ஆக்கப்பூர்வமா பேசியிருந்தீங்க. அதுல இந்தியாவோட ஏஐ என்ஜினியர்ஸ் பத்தின தகவல் மையத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க. உலகத்திலேயே சிறந்த என்ஜினியர்ஸ் இருக்கிற மிகப்பெரிய மையமா அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏஐ துறையில இந்தியா எப்படி சாதிக்கும்? இப்போ இந்தியா அமெரிக்காவுக்கு பின்னாடி இருக்கு. துறையில ஜெயிக்கவும் உலகத்தையே வழி நடத்தவும் இந்தியாவுக்கு என்ன தேவை? ஒரு விஷயம் சற்று அதிகமாகப்படலாம். ஒருவேளை சிலருக்கு அது கஷ்டமாகவும் படலாம். நீங்கள் கேட்ட பிறகு என் மனதில் எழுவதை விடையாக அளிக்க விரும்புகிறேன். நான் உலகம் ஏஐ விஷயத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். பாரதம் இல்லாமல் ஏஐ நிறைவடையாது.
மிக பொறுப்புணர்ந்து இதை கூறுகிறேன். அதாவது ஏஐ தொடர்பாக என்னுடைய சொந்த அனுபவம் என்ன? நீங்களே கூட என் பாரிஸ் உரையை கேட்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். சற்றேறக்குறைய அதை ஒட்டியே இருக்கும். தனியாக யாராலாவது ஏஐயை மேம்படுத்த முடியுமா? உங்களுடைய சொந்த அனுபவம் என்ன? உங்களோட உரையிலேயே ஏஐயோட பாசிட்டிவ் விஷயங்களை பத்தி ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறீங்க. ஏஐ வரைமுறை பத்தி சொல்லியிருக்கீங்க. நீங்க கொடுத்த உதாரணம் என்னன்னா, லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறவங்களோட ஒரு படத்தை உருவாக்கி கொடுக்க சொல்லி ஏஐ கிட்ட சொன்னா, அது எப்பவும் ரைட் ஹேண்ட்ல எழுதுறவங்க படத்தை தான் இடது கை. உருவாக்கும். அந்த வகையில இந்தியா ஒரு அங்கமா இல்லாத மேலை நாடுகள் உருவாக்கின ஏஐ சிஸ்டம் ரைட் ஹேண்ட்ல எழுதுறவங்க படத்தை தான் உருவாக்குது. இது 21ஆம் நூற்றாண்டுல உலகம் வரலாற்று ரீதியாக எப்படி இருக்கிறதுன்றதுக்கு ஒரு முக்கியமான பகுதி. ஏஐயின் மேம்பாடு என்பது ஒரு கூட்டு முயற்சி என்றே எனக்கு தோன்றுகின்றது. இங்கே அனைவரும் ஒருவருக்கொருவர் கற்றல் வாயிலாகவும் அனுபவம் மூலமாகவும் ஆதரவளிக்க முடியும். இந்தியா மட்டுமே இதன் மாதிரியை உருவாக்கவில்லை. மாறாக குறிப்பிட்ட பயன்பாடுகளின் அடிப்படையிலே ஏஐ சார் பயன்பாடுகளையும் மேம்படுத்தி வருகின்றது. ஜிபியு அணுகலை சமுதாயத்தின் அனைத்து பிரிவுகளுக்கு இடையேயும் கொண்டு செல்ல எங்களிடம் தனித்தன்மை வாய்ந்த ஒரு சந்தையை அடிப்படையாக கொண்ட மாதிரி ஏற்கனவே இருக்கிறது. இந்தியாவில் ஏற்படும் சிந்தனா முறை மாற்றம், வரலாற்று காரணங்கள், அரசின் செயற்பாங்கு, இந்த நல்ல ஆதரவு முறை இல்லாத காரணத்தால், இது உண்மைதான், மற்றவர்களின் பார்வையில் தாமதம் இருக்கலாம். அதாவது 5G வந்தபோது நாங்கள் அதில் அதிகம் பின்தங்கி இருக்கிறோம் என உலகம் நினைத்தது. ஆனால் ஒருமுறை செய்த பிறகு நாங்கள் உலகை விட மிகவும் விரைவு கதியிலே 5G கொண்டு சேர்த்த தேசமாகவும் ஆனோம். என்னை அமெரிக்காவின் ஒரு கம்பெனி முதலாளி சந்தித்தார். அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் கூறினார், நான் அமெரிக்காவிலே பொறியாளர் தேவை என்று விளம்பரம் செய்தால் என்னிடத்திலே வரும் பொறியாளர்களை அவர்கள் அதிகபட்சமாக இந்த அறையை நிரப்பி விடுவார்கள். ஆனால் அதே நேரம் இந்தியாவில் விளம்பரம் செய்தால் ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தை விட அதிகமாக கிடைப்பார்கள் என்றார். அதாவது இத்தனை அதிக அளவில் திறமை திரட்சி பாரதத்திடம் இருக்கிறது. இதுவே இதன் மிகப்பெரிய சக்தி. மேலும் செயற்கை நுண்ணறிவும் கூட மெய்யான நுண்ணறிவுக்கு உட்பட்டே இருக்கின்றது. மெய்யான நுண்ணறிவு இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு இருக்கவே முடியாது. அந்த மெய்யான நுண்ணறிவு இருக்கிறதே, அது பாரதத்திடம் இளைஞர்களின் திறமை திரட்சியிலே இருக்கிறது. நான் என்ன கருதுகிறேன் என்றால், இதற்கென ஒரு தனி வல்லமை இருக்கிறது. அமெரிக்கால இருக்கிற பல தொழில் வல்லுநர்களை பத்தி பார்த்தோம்னா, அவங்க எல்லாரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். சுந்தர் பிச்சை, சத்யா நாடெல்லா, அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், அதுல சிலரை நீங்க சந்திச்சிருக்கீங்க. இந்திய வம்சாவளியினருக்கு இப்படிப்பட்ட வெற்றியை அடைய காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது பாரதத்தின் நற்பண்புகள் என்றால், அதன்படி பார்த்தால் பிறந்த மண் மற்றும் பணியாற்றும் மண் இரண்டையும் மதிக்க வேண்டும். இரண்டுக்கும் இடையே வேறுபாடு பாராட்டக்கூடாது. எத்தனை பிறந்த மண்ணிடம் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டுமோ அதே அளவு பணியாற்றும் மண்ணிடத்திலும் கூட அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். எத்தனை சிறப்பாக அளிக்க முடியுமோ அதை அளிக்க வேண்டும். இந்த நற்பண்பு காரணமாக அனைத்து இந்தியர்களும் அவர்கள் எங்கே இருந்தாலும் தங்களின் சிறப்பானவற்றை அளிக்க முயற்சி செய்கிறார்கள். பெரிய பதவியில் இருந்தால் மட்டுமே என்றல்ல, சின்ன பதவியிலும் கூட. மேலும் தவறான விஷயங்களில் அவர்கள் சிக்குவதில்லை. பெரும்பாலும் சரியான பாதையில் செல்வார்கள். அடுத்தவர்களின் இயல்பு அனைவரோடும் கலந்து பழகுவார்கள். நிறைய வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அறிவு மட்டும் போதாது. உங்களிடத்திலே குழுவாக பணியாற்றும் ஒரு மிகப்பெரிய, அனைவரையும் புரிந்து கொண்டு வேலை வாங்கும் வல்லமை ஒரு பெரிய விஷயமாக உள்ளது. பொதுவாக பார்த்தால்
பாரதத்தில் வளர்ந்தவர்கள் எல்லாம், கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் எல்லாம், திறந்த சமூகத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம், அவர்களுக்கு இது சுலபமாக இருக்கிறது. இந்த மாதிரியான பெரிய விஷயங்களை தலைமையை எளிதாகச் செய்வார்கள். பெரிய பெரிய கம்பெனிகள் உலகின் பல நாடுகளிலே கூட பல மகத்துவம் வாய்ந்த பதவிகளிலே இன்று இந்தியர்களை விரும்புகிறார்கள். மேலும் இந்திய தொழில் வல்லுநர்களிடம் இருக்கும் சிக்கல் தீர்க்கும் திறன், பகுப்பாய்வு செய்யக்கூடிய சிந்தனை, அதே வேளையில் என் கருத்துப்படி இந்த வல்லமை எத்தனை பெரியதென்றால் இதன் தனித்துவம் உலக அளவில் போட்டித்தன்மை உடையதாகிறது. மேலும் அதிக சாதகமானதாக இருக்கிறது. ஆகையினால்தான் நான் கூறுகிறேன், புதுமைகள் கண்டுபிடித்தல், ஸ்டார்ட் அப்புகள், தொழில் முனைவு, போர்டு ரூம்கள், நீங்கள் எங்கு பார்த்தாலும் பாரத நாட்டவர்கள் மிகச்சிறந்து விளங்குகின்றார்கள். எங்களுடைய விண்வெளித்துறையை பாருங்கள். முன்பு இது அரசாங்கத்திடம் இருந்தது. நான் வந்த பிறகு அதை ஒரு ஈராண்டுகள் முன்பு திறந்து விட்டேன். மிக குறைவான காலத்திலே 200 ஸ்டார்ட் அப்புகள் இந்த துறையிலே இருக்கின்றன. மேலும் எங்களுடைய சந்திரயான் போன்ற பயணங்கள் மிக குறைவான விலையிலே நடக்கிறது. அமெரிக்காவின் ஹாலிவுட் படத்துக்காகும் செலவை விட அதைவிட குறைவான செலவில் சந்திரயான் தயாராகிறது. இதை உலகம் பார்க்கிறது. இத்தனை விலை மலிவு என்றால் ஏன் நாமும் இணையக்கூடாது? அப்போது அந்த திறன்களின் பால் மரியாதை தாமாகவே உருவாகிறது. என் கருத்து என்னவென்றால், எங்களுடைய நாகரிகம் சார் பாரம்பரியத்தின் அடையாளம் இது. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் பத்தி நீங்க பேசுனீங்க. மனிதர்களுக்கு ரிப்ளேஸ்மெண்டா செயற்கை நுண்ணறிவு வந்துடும்ன்ற கவலை உங்களுக்கு இருக்கா? விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு யுகத்திலும் சில காலத்திற்கு தொழில்நுட்பத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையே போட்டிக்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டது, அல்லது அவற்றுக்கிடையே மோதலுக்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. மனித இனத்துக்கே சவால் விடுக்கின்ற இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு முறையும் தொழில்நுட்பமும் வளர்ந்து மனிதனும் அதைவிட ஒரு படி விஞ்சி வளர்ந்து வந்தான். ஒவ்வொரு முறையும் நடந்தது. ஆனால் மனிதன் என்பவன் சிறப்பான வகையிலே அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றான். எனக்கு என்ன படுகிறது என்றால், ஏஐ காரணமாக மனிதனாவதன் அர்த்தம் பற்றி நினைக்க வேண்டி இருக்கின்றது. ஏஐ தனது பலத்தை காட்டி இருக்கின்றது. ஏனென்றால் எந்த வகையில் அது செயல்படுகிறதோ அது அது ஒரு கேள்விக்குறியை முன்வைத்து விட்டது. ஆனால் மனிதனிடம் இருக்கும் கற்பனா சக்தியால் ஏஐ போன்ற பல விஷயங்களை படைக்க முடியும். இதைவிட அதிகமாகவும் வரும் காலங்களில் செய்ய முடியும். அந்த கற்பனா சக்தியை வருங்காலங்களில் யாரும் விஞ்சிவிட முடியும் என்று நான் கருதவில்லை. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மனிதர்களை சிறப்பானதா வச்சிருக்கிறது எதுன்னு நான் உட்பட பல பேர் ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஏன்னா ஏகப்பட்ட விஷயத்துல மனிதன் தான் சிறப்பானவனா இருக்க முடியும். கற்பனை திறன், சிந்தனை திறன், கவனம், பயப்படுற குணம், அன்பு காட்டுறது, கனவு காண்றது, பல நிலைகளை தாண்டி தாண்டி விரிவா சிந்திக்குது, ரிஸ்க் எடுக்கிறது, இதெல்லாம் அக்கறை காட்டுதல் என்ற உள்ளார்ந்த திறன் இருக்கிறது. மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் அக்கறை செலுத்துகிறார்கள். நீங்களே எனக்கு சொல்லுங்கள் ஐயா, இதை ஏஐயால் செய்ய முடியுமா? 21ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய கேள்வியே இதுதான். ஒவ்வொரு வருஷமும் பரீட்சா பே சர்ச்சான்னு நீங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்துறீங்க. இளம் மாணவர்களோட நீங்க நேரடியா கலந்துரையாடுறீங்க. தேர்வுகளுக்கு எப்படி தயாராகணும்னு சொல்றீங்க. நானும் அதை பார்த்தேன். எக்ஸாம்ல ஜெயிக்குது எப்படி, ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்லாம் மாணவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க. இந்தியால படிக்கிற மாணவர்கள் கல்வியில அடுத்த கட்டத்துக்கு போக இவ்வளோ எக்ஸாம்ஸ், இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஏன் இருக்கு? பொதுவாக பார்த்தால் சமுதாயத்தில் ஒரு விசித்திரமான மனோநிலை உருவாகிவிட்டது. பள்ளிகளிடமும் வெற்றிக்காக எத்தனை குழந்தைகள் எந்த தரவரிசையில் வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் இருக்கிறது. குடும்பத்திலும் கூட தாய் தந்தையர் என்னுடைய குழந்தை இந்த ரேங்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என்னுடைய குடும்பம் கல்வி நிலையில் சமூகத்தில் நல்ல இடத்தில் இருக்கின்றது.
இப்படிப்பட்ட எண்ணப்பாடு காரணமாக குழந்தைகளின் வாழ்க்கையில் அழுத்தம் அதிகமாகிவிட்டது. குழந்தைகளுக்கும் தோன்ற ஆரம்பித்து விட்டது வாழ்க்கையில் இந்த 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் தான் அனைத்தும் என்று. அதில் மாற்றம் ஏற்படுத்துவதற்காக புதிய கல்வித் திட்டத்தில் கணிசமான மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆனால் கள அளவில் அவை செயல்படத் தொடங்கும் வரை தேவை. இன்னொரு நினைப்பும் இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தால் அவர்களோடு பேசி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என் கடமை என்று உணர்கிறேன். ஒரு வகையில் நான் தேர்வுகளை எதிர்கொள்கிறோமை செய்யும்போது எனக்கு அந்த குழந்தைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களின் பெற்றோரின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிகின்றது. கல்வித்துறையில் இருப்போரின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிகின்றது என்னால். இந்த தேர்வுகளை எதிர்கொள்வோம் அவர்களுக்கு ஆதாயங்களை அளிப்பதோடு எனக்கும் ஆதாயங்களை தருகிறது. மேலும் குறிப்பிட்ட ஒரு துறையில் நம்மை நாமே சோதித்துக் கொள்ள தேர்வுகள் சரிதான். ஆனால் ஒட்டுமொத்த திறமையையும் சோதிக்க இதுவே வழி என்பதை நான் ஏற்கவில்லை. பல பேர் இருக்கிறார்கள், நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கவில்லை, ஆனால் கிரிக்கெட்டிலே சதமடிக்கின்றார்கள். ஏனென்றால் அவரிடம் அந்த ஆற்றல் இருக்கிறது. எப்போது கற்றல் மீது கவனம் இருக்கின்றதோ மதிப்பெண்கள் அவை தாமாகவே அதிகரித்து போகும். என் பள்ளிக்கூட நாட்கள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. என்னுடைய ஆசிரியரின் கற்பித்தல் உத்தி இன்றும் என்னை கவர்கின்றது. தன் மாணவர்களிடம் கூறுவதுண்டு. ஒருவரிடம் கூறுவார், நீ வீடு வரை சென்று வீட்டிலிருந்து 10 கொண்டை கடலைகளை கொண்டு வா. இரண்டாம் அவரிடம் கூறுவார், நீ அரிசியினுடைய 12 தானியங்களை கொண்டு வா என்பார். மூன்றாம் அவரிடம் கூறுவார், நீ உளுந்துடைய 21 தானியங்களை கொண்டு வா. இப்படி தனித்தனியே, எண்ணிக்கையும் தனி பொருளும் தனி. மாணவன் 10 கொண்டு வர வேண்டும் என்பதால் வீட்டிற்கு சென்று எண்ணுவானவன். 10 என்ன என்று அவனுக்கு நினைவுக்கு வரும். ஓ, இதுதான் கொண்டைக்கடலை என்று உணர்வான். பிறகு பள்ளிக்கு சென்று அனைத்தையும் கலப்பார்கள். பிறகு கூறுவார், இதோ இதிலிருந்து 10 கடலைகளை எடு, 3 கடலைகளை எடு, உளுந்தை எடு, அரிசியை எடு என்று சொல்லுவார் அவர். இதனால் எண்ணிக்கையும் புரியும், கொண்டைக்கடலை என்றால் என்ன, உளுந்தை அடையாளம் காண முடியும். இதெல்லாம் சிறுவயது அனுபவங்கள். இந்த கற்றல் உத்தி இருக்கிறதே, சுமையில்லாமல் கற்பதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நான் பள்ளியில் படித்தபோது ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரிடம் நூதனமான எண்ணம் இருக்கும். அவர் வகுப்புக்கு வந்தவுடனே கூறுவார், இங்கே நான் என் டைரியை வைக்கிறேன். காலை யார் சீக்கிரம் வருகின்றார்களோ அவர் டைரியிலே ஒரு வரியை எழுத வேண்டும். அவரவர் தங்கள் பெயரையும் எழுத வேண்டும். அடுத்ததாக யார் வந்தாலும் அவர் இதற்கேற்பவே 2வது வரியை எழுத வேண்டியிருக்கும். ஆனால் நான் மிக சீக்கிரமாகவே பள்ளிக்கு ஓடோடி சென்று விடுவேன். ஏன்? முதல் வரியை நான் எழுத வேண்டும். நான் எழுதினேன், இன்றைய நாள் சூரிய உதயம் மிகவும் அருமையாக இருந்தது, சூரியோதயம் மிகுந்த சக்தியை அளித்தது என்று ஒரு வரியை எழுதினேன். பெயரையும் எழுதினேன். எனக்கு பிறகு யார் வந்தாலும் அவர்கள் சூரிய உதயம் பற்றியே எதையாவது எழுத வேண்டியிருக்கும். சில நாட்களுக்கு பிறகு உணர்ந்தேன், இதனால் என்னுடைய படைப்புத்திறனுக்கு இதனால் அதிக பயன் இருக்காது. ஏன்? ஏனென்றால் நான் ஒரு சிந்தனா முறையை முன்னெடுத்து வருகிறேன், அதை கொண்டு போய் எழுதி வைக்கிறேன். ஆகையால் நான் முடிவெடுத்தேன், நான் கடைசியில் செல்வேன் என்று. இதனால் என்ன ஆனது? மற்றவர்கள் எழுதியதை நான் படிக்க நேர்ந்தது. அதன் பிறகு சிறப்பான வகையிலே எழுத முயற்சி செய்தேன். இதனால் என்னுடைய படைப்பு திறன் அதிகரிக்க தொடங்கியது. சில சமயம் ஆசிரியர்கள் இப்படி சின்ன சின்ன முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இவை உங்களுடைய வாழ்க்கையினிலே மிகவும் பயன் தருவதாக இருக்கிறது. இந்த என்னுடைய அனுபவம். நான் ஒரு வகையினிலே பார்க்க போனால் அமைப்பு வேலைகளை பார்த்து வந்தேன். இதன் காரணமாக என்னுடைய மனிதவள மேம்பாடு என்பது என் பணியின் ஒரு பகுதியாக இருந்தது. அதனால் இந்த குழந்தைகளோடு ஆண்டில் ஓரிரு நாட்கள் கலந்து பேசுகின்றேன். இப்படி செய்து ஒரு புத்தகமே வந்துவிட்டது. இது லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு குறிப்புகள் அளித்து உதவி வருகிறது. இந்தியா உட்பட உலகத்தில் இருக்கிற மாணவர்கள் கரியர்ல ஜெயிக்கவும், தன்னோட கெரியரை கண்டுபிடிக்கவும், எப்படி வெற்றிகரமா வாழணும்ன்றத பத்தி உங்க அட்வைஸ் என்ன?
நான் என்ன கருதுகிறேன் என்றால், எந்த வேலை கிடைத்தாலும் அதை அர்ப்பணிப்பு உணர்வோடு, முழு முனைப்போடு ஒருவர் செய்தால், அப்போது கண்டிப்பாக இன்றில்லாவிட்டாலும் நாளை அதில் வல்லமை வந்து விடுவதோடு, அதில் அவருடைய திறமை அவருக்கு வெற்றி கதவுகளை திறந்து விடுகிறது. மேலும் மனிதர்கள் வேலையாற்றும் போதே தங்கள் திறமைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். தங்களுடைய கற்றல் திறனை எப்போதுமே குறைவாக மதிப்பீடு செய்யக்கூடாது. கற்றல் திறனுக்கு தொடர்ச்சியாக மகத்துவம் அளிக்கும் போது அனைத்திலும் கற்றல் உண்டாகும். சிலரால் தங்கள் வேலையை பார்த்து கொண்டே அடுத்தவரின் வேலையிலும் கவனம் செலுத்த முடியும். அவர்களின் திறமை இரட்டிப்பு மும்மடங்காகி விடுகிறது. இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏமாற்றமடைய தேவையே இல்லை. உலகிலே ஏதாவது ஒரு வேலை உங்களுக்காக இறைவன் கண்டிப்பாக அமைத்திருக்கின்றான். கவலையே படாதீர்கள். நீங்கள் உங்கள் திறமைகளை பெருக்குங்கள். அப்போது பொருத்தமாவீர்கள். நான் டாக்டராக நினைத்தேன், ஆனால் ஆசிரியராகிவிட்டேன், என் வாழ்க்கை நாசமாகி போய்விட்டது. அப்படி நினைத்தால் சரி வராது. டாக்டராகவில்லை, பரவாயில்லை. ஆசிரியரானதால் 100 டாக்டர்களை உருவாக்கலாமே. நீங்களோ ஒரு டாக்டராகி சிகிச்சை அளிப்பீர்கள். ஆனால் ஆசிரியர் என்ற முறையில் டாக்டராக நினைக்கும் மாணவர்களின் கனவுகளை மெய்யாக்குங்களேன். இதனால் அவர்கள் லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்ய முடியும் இல்லையா? இதனால் விஷயங்களை அணுகும் புதிய கண்ணோட்டம் கிடைக்கிறது. நான் டாக்டராக முடியவில்லை என்று முன்னர் அழுது கொண்டிருந்தேன். நான் ஆசிரியரானதற்கு துக்கம் இருந்தது. ஆனால் ஆசிரியராகி டாக்டராகவும் ஆக முடியுமே. ஆக நாம் வாழ்க்கையின் பெரிய விஷயங்களோடு இணைந்தோம் என்றால் அப்போது ஒரு உத்வேகம் பிறக்கிறது. நான் எப்போதுமே கருதுகிறேன், பகவான் அனைவருக்கும் ஏதோ ஒரு வல்லமையை அளித்திருக்கிறார். நம்முடைய வல்லமை மீதான நம்பிக்கையை என்றும் நாம் இழந்துவிடக்கூடாது. நம்முடைய திறமைகள் மீது தொடர்ந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். மேலும் என்ன நம்பிக்கை வேண்டும் என்றால், சந்தர்ப்பம் வாய்க்கும் போது நான் செய்து காட்டுவேன் என்று. கண்டிப்பாக செய்வேன், நான் வெற்றி அடைவேன், அவர் சாதித்தும் விடுவார். மாணவர்கள் தங்களோட பாதையில ஸ்ட்ரெஸ்ஸோட போராடி சமாளிச்சு கஷ்டத்தெல்லாம் எதிர்கொள்றதுக்கு ஏதாவது அறிவுரை கூற முடியுமா? ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். தேர்வுகள் மட்டுமே வாழ்க்கை அல்ல. குடும்பத்தினருக்கு தெரிய வேண்டும், தங்கள் குழந்தைகள் சமுதாயத்தினிலே ஒரு வகையான காட்சி பொருள்கள் அல்ல. இதோ பாருங்கள், மாதிரிகள். எத்தனை மார்க் வாங்கியிருக்கிறான் பார் என் குழந்தை என்று. தாய் தந்தையர் தங்கள் குழந்தைகளை மாதிரிகளைப் போல பயன்படுத்துவதை விட்டொழிக்க வேண்டும். அடுத்ததாக எனக்கு என்ன படுகிறது என்றால், நாம் நம்மை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் தேர்வுகளின் போது எந்த ஒரு அழுத்தமும் இன்றி தேர்வு எழுத முடியும். அவருக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவருக்கு முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். சில வேளைகளில் நான் கூறுவதுண்டு, போய்கொண்டிருக்கும் அப்போதே செய்வதுண்டு. படபடப்போடு பேப்பரை வாங்கிய பிறகு திறந்து பார்த்தால் அப்போது பேனா எழுதாது. அவர் ஏமாற்றம் அடைந்து விடுவார். சில சமயம் மனதில் தோன்றும், இவர் இருக்கிறார், இது நன்றாக இல்லை என்று. மேஜை ஆடும்போது அவருக்கு உளைச்சலை ஏற்படுத்தும். தன் மீது நம்பிக்கையே இல்லை. யாருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவர் புதிய புதிய குறைகளை தேடிக்கொண்டே இருப்பார். ஆனால் யாருக்கு தன்னம்பிக்கை இருக்கிறதோ, முழுமையாக உழைத்திருக்கிறாரோ, வெறும் 2 நிமிடங்களே ஆகும். சற்று ஆழமாக சுவாசியுங்கள். நிதானமாக உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். நிதானமாக படித்து வினாக்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். என்னிடத்தில் இத்தனை நேரம் இருக்கிறது, ஒவ்வொரு வினாவிற்கும் இத்தனை நேரம் ஒதுக்குவேன். நான் நம்புகிறேன், யார் வினாத்தாளை எதிர்கொள்ள நன்கு பழகி இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள் எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த விஷயங்களை நன்றாக கடந்து போவார்கள். எப்பவும் படிப்புல கவனமா இருக்கணும்னு நீங்க சொன்னீங்க. கல்வி பத்தி உங்க அணுகுமுறை என்ன? சிறப்பா படிக்கிறதுக்கு உங்க அட்வைஸ் என்ன? சின்ன வயசுல மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுக்க. நான் முன்பே கூட கூறியிருந்தேன். உதாரணமாக என் வாழ்க்கையிலே முன்பெல்லாம் படிக்க சந்தர்ப்பம் கிடைத்தது, பிறகு படிக்க முடியவில்லை. ஆனால் கேட்பதில் ஆர்வம் அதிகம். நான் தற்காலத்தில் வாழ்கின்றேன். எப்போது யாரை சந்திக்கிறேனோ அந்த கணத்தில் வாழ்கிறேன். எப்போதும் கவனத்தை செலுத்துகின்றேன். என்னால் விஷயங்களை விரைவாக பற்றிக்கொள்ள முடிகின்றது. இப்போது நான் உங்களோடு இருக்கிறேன் என்றால் உங்களுடனேயே இருக்கிறேன். நான் வேறிடத்தில் இல்லை.
மொபைல் இல்லை, டெலிஃபோன் இல்லை, மெசேஜ் ஏதும் இல்லை, அமர்ந்திருக்கின்றேன். என்னால் அனைத்து விஷயங்களிலும் கவனம் செலுத்த முடிகிறது. ஆகையால் எப்போதுமே கூறுவேன், இந்த பழக்கத்தை பழகிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கற்றல் திறன் தொடர்ந்து அதிகரிக்கும். அதோடு இன்னொன்று, வெறும் அறிவு மட்டும் பலனளிக்காது. நீங்கள் தொடர்ந்து பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். நீங்கள் நல்ல டிரைவர் ஆக வேண்டும் என்றால் சுயசரிதைகளை மட்டும் படிக்க முடியாது. வண்டியில் அமர்ந்தாக வேண்டும், ஸ்டியரிங்கை பிடித்தாக வேண்டும் இல்லையா? கற்க வேண்டும், ஆபத்தை எதிர்கொள்ள பழக வேண்டும். விபத்து ஏற்பட்டால் என்ன செய்ய, இறந்தால் என்னவாகும்? இது வேலைக்காகாது. அதோடு என்னுடைய நம்பிக்கை, யார் தற்காலத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மந்திரம் கை கொடுக்கும். எந்த நாட்களை நாம் வாழ்ந்து விட்டோமோ அது நமது கடந்த காலமாகிவிட்டது. நீ நிகழ்காலத்தில் வாழ். இந்த கணத்தை கடந்த காலமாக்காதே. இல்லையென்றால் எதிர்கால தேடலில் நிகழ்காலத்தை கடந்த காலமாக்கினால் நீ இழப்புகளையே சந்திக்க நேரும். பெரும்பாலான மக்கள் எப்படி என்றால், எதிர்காலம் பற்றிய நினைப்புகளிலேயே நேரத்தை செலவழித்து அவர்கள் நிகழ்காலத்தை தொலைக்கிறார்கள். மேலும் நிகழ்காலம் கழிந்தது காரணமாக அவர்கள் கடந்த காலத்திலே கிடந்து உழல்கிறார்கள். நீங்க பலதரப்பட்ட மக்களை மீட் பண்றத பத்தி நான் கேள்விப்பட்டிருப்பேன். அங்க ஃபுல்லா டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். ஆனா அங்க எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. 2 மனிதர்கள் மட்டும்தான். இதே மாதிரி அந்த நேரத்துல அந்த உரையாடல்ல தான் கவனம் இருக்கும். அது ரொம்ப அழகான விஷயம். இன்னைக்கு அந்த கவனத்தை நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்ககிட்ட கஷ்டமான கேள்வி, மனிதத்தோட கேள்வியை கேட்க நினைக்கிறேன். உங்க மரணத்தை பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? மரணத்தை பத்தின பயம் உங்களுக்கு இருக்கா? நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. பிறந்த பிறகு நீங்களே கூறுங்கள். வாழ்க்கை உண்டு, இறப்பு உண்டு. இதில் மிகவும் உறுதியானது எது? மரணம். மரணம். இப்போது நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சரியாக விடையளித்திருக்கிறீர்கள். பிறப்புடன் கூடவே ஒன்று பிறப்பெடுக்கிறது என்றால் அதுதான் இறப்பு. பிறப்பு என்னமோ மலர்கிறது. பிறப்பு இறப்புக்கு இடையே இறப்பு தான் தீர்மானமானது. இறப்பு உறுதி என்பது உங்களுக்கு தெரியும். மேலும் எது தீர்மானமானதோ அது பற்றி ஏன் அஞ்ச வேண்டும்? ஆகையால் முழு நேரத்தையும் வாழ்க்கையில் செலுத்துங்கள். இறப்பின் மீது ஏன் வீணாக்குகிறீர்கள்? அப்போது வாழ்க்கை தழைக்கிறது. எது அனித்தியமானதோ அது வாழ்க்கையாகும். அதன் பொருட்டு உழைக்க வேண்டும், அதை ஒழுங்குபடுத்த வேண்டும், படிப்படியாக அதை மேம்படுத்தி கொண்டே வர வேண்டும். அப்போது நீங்கள் மரணம் சம்பவிக்காதவரை வாழ்க்கையை மனம் நிறைந்ததாய் ஆக்க முடியுமே. ஆகையால் மனதிலிருந்து மரணத்தை நீக்கிவிட வேண்டும். அது நிச்சயமானது, எழுதப்பட்டிருக்கிறது, வரப்போகிறது. எப்போது வரும் என்று காத்திருப்பதை விட வரும்போது வரட்டுமே. அதற்கு நேரம் கிடைக்கும் போது வரட்டும். இந்தியாவோட எதிர்காலம் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா மக்களோட எதிர்காலத்துக்கான நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு விஷயம்னா அது எது? நான் இயல்பிலேயே நம்பிக்கையுடைய மனிதன். நான் ஏமாற்றம், எதிர்மறை எண்ணம், இது என்னுடைய மென்பொருளிலேயே இல்லாத ஒரு சிப். ஆகையால் அந்த நோக்கில் என்னுடைய கவனம் செல்வதே இல்லை. நான் என்ன கருதுகிறேன் என்றால், மனித இனத்தின் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால், எத்தனையோ பெரும் சங்கடங்களை கடந்து மனித இனம் முன்னேறி இருக்கின்றது. அதோடு காலத்தின் தேவைகளுக்கேற்ப அது பல மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டும் இருக்கின்றது. இது தொடர்ந்து நடந்து வந்திருக்கின்றது. அடுத்ததாக ஒவ்வொரு யுகத்திலும் புதியனவற்றை ஏற்றுக்கொள்ளும் இந்த இயல்பு. இரண்டாவதாக என் பார்வையிலே இப்படியும் நடந்திருக்கலாம். முன்னேற்றத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் யாரிடம் காலத்தை கடந்து செல்லும் சக்தி இருக்கின்றதோ அவரால் மிக விரைவாக சுமைகளை துறந்து முன்னேற்றம் காண முடியும். காலம் என்ற ஒன்றிலிருந்து விடுதலை அடையும் வல்லமை நான் பார்க்கும்போது இன்று நான் எந்த சமூகத்தோடு அதிகம் இணைந்திருக்கின்றேனோ அதை என்னால் அதிகம் புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய கருத்து என்றால், காலத்தை கடந்து
புதிய விஷயங்களை பிடித்துக்கொள்ளும் இலக்கை அடைய முடியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீங்க என்னை இந்து பிரார்த்தனை அல்லது தியானத்தின் பாதையில வழிநடத்த முடியுமா? நான் படிச்சிருக்கேன். நான் காயத்ரி மந்திரம் படிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் விரதம் இருந்தப்ப அதை சொல்ல முயற்சி பண்ணேன். நான் அதை சொல்ல முயற்சி செய்றேன். நீங்க இந்த மந்திரத்தோட முக்கியத்துவத்தை பத்தியும் உங்க ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிற மத்த மந்திரங்கள் பத்தியும் சொல்ல முடியுமா? தாராளமாக. ஓம் பூர் புவ ஸ்வஹ தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ் பிரச்சோதயாத். நான் எப்படி சொன்னேன்? இது சரியா? மிக நன்றாக செய்தீர்கள் நீங்கள். ஓம் பூர்புவः சுவः தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். அதாவது, உள்ளபடியே இது சூரிய வழிபாட்டோடு தொடர்புடையது. மேலும் சூரிய சக்தியின் மகத்துவம் என்ன என்று அந்த காலத்திலேயே அதுவே இது. ஹிந்து தத்துவத்தில் இருக்கும் மந்திரங்கள் அவற்றுக்கு அறிவியலோடு ஏதோ ஒரு தொடர்பு உண்டு. அதில் அறிவியல் இருக்கும், இயற்கை இருக்கும், ஏதோ வகையில் இவற்றோடு இணைந்திருக்கும். இவை வாழ்க்கையின் பல கோணங்களோடும் இவை இணைந்திருக்கும். அதோடு மந்திரங்களின் பாடம் அவற்றை சீரான சந்தஸில் கூறும் காரணமாக நிறைய ஆதாயத்தை அளிக்கின்றது. உங்க ஆன்மீக நிலையில, மன அமைதியான நிலையில, கடவுள்கிட்ட நீங்க இருக்கும்போது உங்க மனம் எதை நோக்கி செல்லும்? அதுக்கு மந்திரங்கள் என்ன செய்யும்? நீங்க விரதம் இருக்கும்போது அல்லது நீங்க தனியா இருக்கும்போது? அதாவது, நாம் தியானம் பற்றி கூறுகிறோம் இல்லையா, மெடிடேஷன். அது மிக கனமான சொல்லாகிவிட்டது. எங்கள் நாட்டில் ஒரு சொல், எளிமையாக தியானம் என்போம். இப்போது ஒருவரிடம் கூறுகிறேன், தியானத்திற்கு பதிலாக மெடிடேஷன் என்றால் அது பெரிய விஷயம் என்று அழைப்பார்கள். இதை எங்களால் செய்ய முடியாது. எப்படி எங்களால் செய்ய முடியும்? எங்களிடம் ஆன்மீக பயிற்சி இல்லையே. பிறகு அவர்களுக்கு புரியச் செய்கிறேன், உங்களுக்கு ஆர்வமே இல்லாமல் இருப்பது பழக்கம்தானே. அதிலிருந்து விடுதலை அடையுங்கள். எப்படி என்றால், நீங்கள் வகுப்பில் அமர்ந்திருக்கின்றீர்கள். அப்போது நீங்கள் நினைப்பதெல்லாம் விளையாட்டுக்கான பீரியட் எப்போது வரும் என்று, மைதானத்திற்கு எப்போது செல்லலாம் என்றால் உங்கள் கவனம் இல்லை. அதை இங்கே பொருத்தினால் அதுதான் மெடிடேஷன். எனக்கு நினைவிருக்கிறது, நான் இமயமலை வாழ்க்கை ஒரு துறவியை நான் சந்தித்தேன். அவர் எனக்கு நல்லதொரு உத்தியை கற்பித்தார். உத்திதானது, ஆன்மீக செயல்முறை அல்ல, உத்திதானது. இமயமலையில் சின்ன சின்ன நீரோட்டங்கள் இருக்கும். அவர் எனக்கு இந்த காய்ந்த கல் இருக்கிறதே, அதன் ஒரு துண்டு இருக்கும், நீரோட்டத்துக்கு உள்ளே இப்படி பொருத்தி விட்டார். அடியிலே ஒரு ஒரு பாத்திரத்தை அதை கவிழ்த்து வைத்தார். அதிலிருந்து நீர் சொட்டு சொட்டாக விழுந்தது. அவர் கற்பித்தார், நீ ஒன்றும் செய்யாதே, வெறுமனே இந்த ஒலியை மட்டும் கேள், வேறு ஒலிகளை கேட்கக்கூடாது. எத்தனை பறவைகளின் ஒலிகளோ காற்றின் ஒலியோ எதுவுமே கேட்கக்கூடாது உனக்கு. நீ இந்த நீரின் சொட்டு ஒலியை கேள். அதை அவரே பொருத்திவிட்டு சென்றார். நான் அமர்ந்திருந்தேன். என்னுடைய அனுபவம் என்னவென்றால், அதன் அதன் ஒலி, நீரின் சொட்டுக்கள் அந்த பாத்திரத்தில் விழுவது, அது எழுப்பிய ஒலி. இதனால் மெல்ல மெல்ல என் மனம் பயிற்சி அடைந்தது. நிதானமாக பயிலத் தொடங்கியது. எந்த மந்திரம் இல்லை, எந்த கடவுளும் இல்லை, ஒன்றுமில்லை. அதை நாத பிரம்மம் என்று கூறுவேன். அந்த நாத பிரம்மத்தோடு இணைவது, இது எனக்கு மனச்செறிவை கற்பித்தது. எனக்கு அது மெல்ல மெல்ல மெடிடேஷன் ஆனது. அதே போல சில வேளைகளில் பார்க்கலாம், மிக அருமையான 5 நட்சத்திர ஹோட்டல், மிகவும் பகட்டு நிறைந்த அறை, அனைத்து அலங்காரங்களும் மிகச்சிறப்பாக, நீங்களும் மனதில் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள், ஆனந்தமாக. ஆனால் பாத்ரூமில் நீர் சொட்டிக்கொண்டே இருக்கின்றது. அந்த சின்னஞ்சிறு ஒலி ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவிலான அறையை வீணாக ஆக்கிவிடுகின்றது. ஆக சில வேளைகளில் நாம் வாழ்க்கையிலே உள்மனத்தின் பயணத்தை அருகிருந்து காணும்போது இதன் மதிப்பு விளங்குகின்றது.
எத்தனை பெரிய மாற்றம் ஏற்பட முடியும் நாம் முயன்றால். அடுத்து எங்கள் சாஸ்திரங்களிலே ஒரு இதை நாங்கள் பிறப்பு இறப்பு பற்றி நீங்கள் பேசினீர்கள் இல்லையா? எங்கள் தேசத்தில் ஒரு மந்திரம் உண்டு. ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. அதாவது வாழ்க்கை அனைத்தையும் ஒரு வட்டத்திற்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அன அனைத்தும் முழுமையே. முழுமையை அடையும் விஷயம் இது. இதைப் போலவே எங்கள் தேசத்திலே நலன்கள் பற்றி எப்படி பேசுகிறோம்? நம்முடையவை அல்ல. சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாக. அதாவது அனைவருக்கும் நலன், அனைவருக்கும் சுகம் ஏற்படட்டும். சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக் பாக் பவேத். இப்போது இந்த மந்திரங்களிலும் கூட மக்களின் சுகம் பற்றிய விஷயம், மக்களின் உடல்நலம் பற்றிய விஷயம். அது பிறகு என்ன செய்ய? ஓம் சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி. எங்களுடைய அனைத்து மந்திரங்களுக்கு பிறகும் இது வரும். பீஸ் பீஸ் பீஸ். அதாவது பாரதத்தில் மேம்பட்டிருக்கும் இந்த சடங்குகள், இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சாதனையின் விளைவாக வந்தவை. ஆனால் அவை வாழ்க்கை தத்துவத்தோடு ஒன்றி இருக்கின்றன. விஞ்ஞானம் ஒரு வகையில் இணைந்திருக்கின்றது. சாந்தி சாந்தி சாந்தி. இந்த கௌரவத்தை கொடுத்ததற்கு நன்றி. இந்த நம்ப முடியாத கலந்துரையாடலை கொடுத்ததற்கு நன்றி. இந்தியால என்ன வரவேற்றதற்கு நன்றி. நாளைக்கு என் விரதத்தை முடிச்சு இந்திய உணவுகளை சாப்பிட காத்துட்டு இருக்கேன். மிக்க நன்றி பிரதமரே. இது எனக்கு கிடைச்ச கௌரவம். எனக்கு மிக உவப்பாக இருந்தது. உங்களோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. 2 தினங்களாக உபவாசம் இருந்த பிறகு ஒரேடியாக உண்ணத் தொடங்காதீர்கள். ஒரு தினம் திரவாகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் முறையாக. இதனால் ஆதாயம் கிடைக்கும். எனக்குமே கூட இந்த உரையாடலில் இதன் பல விஷயங்களை நான் முதன்முறையாக தொட்டிருக்கிறேன். நான் இந்த விஷயங்களை மிகவும் என்னிடத்திலேயே வைத்திருந்தேன். இன்று சிலவற்றை வெளிப்படுத்துவதில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஒருவேளை உங்கள் பார்வையாளர்களுக்கு இது பிடிக்கலாம். எனக்கு பிடித்தது. என் தரப்பில் உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நன்றி.